சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். டைட்டில் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஆவி என்னும் விளக்கு, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என்னிடத்தில் வரும் போதகர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். பாஸ்டர், எப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கும் எல்லா காரியங்களையும் நீங்கள் சொல்கிறீர்கள்? அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா. எங்கள் பாஸ், த லார்ட் whom I love, the Lord whom I cherish, the Lord whom I think all the time is my master who is doing this. எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே the spirit of man, மனிதனுக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியை நாம் வளர்த்து கொள்ள முடியும். அதை நான் அதிகமாய் வளர்த்து கொள்வது எப்படி என்ற பாடத்தை அவரிடத்திலிருந்து கேட்டு அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை பற்றி ஆவியானவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அது வரைக்கும் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி, ஆண்டவர் மனிதனுக்கு தந்த ஆவி ஒரு விளக்கை போல் இருக்கிறது. The spirit of man for a born again person is like a candle. Certain translation says candle. ஏன் மெழுகுவர்த்தி போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கு போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலத்தில் ஆவியானவர் இதை எழுதியிருப்பார்னா இட் இஸ் லைக் எலக்ட்ரிக் பல்புன்னு சொல்லியிருப்பார். The spirit of man is like electric bulb. எலக்ட்ரிக் பல்பை பார்த்தீங்கன்னா 0 வாட்ஸ் பல்பு இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வளர்ந்து பைபிள் படித்ததுனால ரட்சிக்கப்படாட்டாலும் கூட ரட்சிக்கப்பட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. they are not born again. I can tell whether a person is born again or not, making them to speak out of the mouth, abundance of the heart the mouth speaks. இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். ஆகவே மனிதனுடைய ஆவி ஒரு விளக்கை போல் இருக்கிறது. நிறைய பேர் born again, 20 வருஷம் born again, but like a 0 watt bulb. Actually 0 watt bulb is 15 watts. But now we have lights with 1000 watts. All these are 2000 watts. So ஆவியில் பிரகாசம் அதிகரிக்கிறது. அந்த பிரகாசம் அபிஷேகத்தினால் அதிகரிக்கிறது. அந்த ஆவியை பற்றிய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில் 3 கூறுகள் அவனுக்கு இருக்கிறது. த ஸ்பிரிட், த சோல் அண்ட் பாடி. ஸ்பிரிட் கிரேக்கத்தில் நியூமா, எபிரேயத்தில் ரூஹா. ரூவான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன். இட்ஸ் அ ராங் ப்ரொனன்சியேஷன். ரூஹா, ரூஹா, AKH, that pronunciation, ruah, spirit. Soul is suki in Greek. Suki means psychology, psychic, psychosomatic, all suki. And the soul in Hebrew is nephesh. Then come to body. சரீரத்துக்கு வந்தால் சரீரத்தில் உள்ள மாம்சம் பேர் சார்க்ஸ் இன் கிரீக், அண்ட் சோமா இன் பாடி. கிரேக்கத்தில் சோமான்னு சொன்னால் பாடி. அதில் இருந்தால் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், மைண்ட் காஸ்ட் இல்னஸ் ஆன் த பாடி. மனிதனுக்கு இந்த 3 கூறுகள் உண்டு. இந்த 3 கூறில் மனிதனுக்கு தெரிஞ்சது சரீரம்தான். ஏன் சரீரம்தான் தெரியுது? பிரேக்ஃபாஸ்ட், காஃபி, ஸ்நாக்ஸு, லஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு, உளுந்த வடை, நைட் டின்னர். அதனால் we are so conscious of the physical body. மைண்டு இருக்குது. ஏன்னா மைண்டை வச்சு சில காரியங்கள் செய்கிறோம், அது தப்பி போகுது, ஃபெயிலியர் ஆகுது. மைண்ட் இஸ் தேர், பட் நோபடி நோஸ் வேர் தேர் இஸ் அ ஸ்பிரிட். மனிதனுக்குள்ள இந்த 3 கூறுகளை பற்றி எத்தனையோ வசனம் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கோட் 2 sentences. 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. May your spirit, soul and body be blameless unto the coming of the Lord Jesus Christ. 1 Thessalonians 5:23 இதில் வருது. எப்படி வருது? சரீரம், ஆத்மா, ஆவின்னு வரல. நமக்கெல்லாம் சரீரம், ஆத்மா, ஆவி தான் தெரியும். ஆனால் பைபிளினுடைய ஆர்டர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஆவிக்கு 3 விதமான கூறுகள். ஒன்று வந்து இன்ட்யூஷன், ஃபெல்லோஷிப் அண்ட் கான்ஷியன்ஸ். மனிதனுடைய ஆவியில் உள்ள 3 கூறுகள். நம்பர் 1 இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்னா என்னது? INTUITION. த தமிழ் வேர்ட் ஃபார் இன்ட்யூஷன் இஸ் உள் உணர்வு, அகத்து அறிவு. சொல்லாமலே தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், யார் பேரை சொல்கிறார், அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு, உடனே தெரியும். தட் இஸ் இன்ட்யூஷன். செகண்ட் ஒன் இஸ் ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் இஸ் கனெக்டட் வித் வர்ஷிப். ஆண்டவரோடு நம்ம எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? ஆராதனை செய்வதன் மூலம். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திருச்சபை ZFT இசைக்கருவிகளோடு தேவனை ஆராதிக்கிறது. ஸோ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அது வந்து வர்ஷிப், இன்ட்யூஷன், வர்ஷிப். தேர்ட் ஒன் இஸ் கான்ஷியன்ஸ், மனசாட்சி. மனசாட்சியின் கிரீக் இஸ் சுனிடேசிஸ். சுனிடேசிஸ் இஸ் அ கான்செப்ட் which is not in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் மனசாட்சி என்ற சொல் ஒரு தடவை கூட வரவில்லை. ஏனென்றால் மனசாட்சி என்ற சொல்லே புதிய ஏற்பாட்டுக்குரிய சொல். புதிய ஏற்பாட்டில் மனசாட்சி என்ற சொல் 31 தடவைகள் கிங் ஜேம்ஸ் பைபிளில் வருது. மனசாட்சி என்ற சொல் சுனிடேசிஸ் comes in the Greek Bible 31 times. மனசாட்சியை பற்றி நம்ம தெரியணும். மனசாட்சியில் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா பாடுபடுவீங்க. 1 week I was sick, 1 week I was sleepless. மனசாட்சியில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த மனசாட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு மாத கணக்காகும். அதை அழிக்கிறதுக்கு செகண்ட்ஸ் தான். ஒரு பொய் சொல்ல மனசாட்சியின் குரல் மங்கி போய்விடும். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் வருது. இந்த டிரான்ஸ்லேஷன் வழக்காற்றில் இல்லாத சொற்கள் பயன்படுத்தியிருக்கின்றன. கருக்கு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் அல்லது உயிரூட்டமும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கூர்மையான எந்த வாளிலும் கூர்மையானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் தனிப்படுத்தும் நிலையில் வெட்டி ஊடுருவக்கூடியது, சிந்தைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது. சிந்தைகளையும் நோக்கங்களை ஒருத்தர் சொல்கிறான், சர்ச்சுக்கு இந்த பொருளை கொடுக்கலாம் அப்படின்ற அது சிந்தை. நோக்கம், அதை கொடுத்தா பாஸ்டர் சொல்லுவார், என் பேரை சொல்லுவார், எல்லாருக்கும் தெரியும், அது நோக்கம். நிறைய பேர் நன்மை செய்கிறது ராங் நோக்கத்தில். ரொம்ப விழிப்பாக இருக்கும், கதையை கேட்டோன்னு மயங்கிடுறோம். பிறகு புரிஞ்சுக்கிறோம், வி மேட் அ மிஸ்டேக், வி மேட் அ தரோ மிஸ்டேக். உலகம் இருக்கிறது என்று தெரிவதே சரீரம் இருக்கிறதுனால தான் தெரியுது. இந்த லைட் தெரியுது. இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவது சரீரம். அதுக்கப்புறம் த சோல். விக்டர் ஞானராஜ் கை இருக்குது, கண் இருக்குது, தலை இருக்குது. செல்ஃப் கான்ஷியஸ், அது ஆத்மாவின் வேலை. மூன்றாவது ஸ்பிரிட், காட் கான்ஷியஸ். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா. பழைய ஏற்பாட்டு ஆலயத்துக்கு 3: வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். 3க்கு 3 டோர். சரீரத்துக்கு ஒரு டோர், மைண்டுக்கு ஒரு டோர், ஸ்பிரிட்டுக்கு ஒரு டோர். அந்த ஸ்பிரிட்டில் கர்த்தர் கொடுக்குற சத்தியம் மைண்டுக்கு வந்து உடனே வாய் சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ்
லைட் ஆஃப் ஜெகோவான்னு சொல்லியிருக்கு. இதுக்கு உதாரணம் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பெட்ரோமாக்ஸ் லைட் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து தெரியாது, உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. வாட் இஸ் பெட்ரோமாக்ஸ்? அதில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், வெள்ளை ஃபிலமெண்ட். கெரசின் ஊற்றி பம்ப் பண்ணோம். நான் அந்த காலத்தில் வில்லேஜ் மீட்டிங் போகும்போது we have taken பெட்ரோமாக்ஸ் லைட். கெரசின் ஊற்றி பம்ப் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை எடுத்துகிட்டு தீயை கொளுத்தி வச்சா அந்த ஃபிலமெண்ட்டில் அப்படியே லைட் வரும். கெரசின் கேஸ் வந்து அது லைட்டாக மாறி அந்த ஃபிலமெண்ட்டை சுற்றி வரும். அதுதாங்க த ஸ்பிரிட் ஆஃப் மேன். வென் யூ ஆர் நாட் பார்ன் அகெயின், பெட்ரோமாக்ஸ் லைட், யுவர் பாடி இஸ் தேர், அந்த ஃபிலமெண்ட் இருக்குது, வெள்ளையாக இருக்குது, ஆனால் எரியலை, லைட் வரல. அப்போ பரிசுத்தாவின் தீக்குச்சை கொளுத்தி அது வச்ச உடனே பிரைட் லைட் வருது. அதே மாதிரி தான் அவர் ஸ்பிரிட் ஹஸ் பிகம் கம் டு லைஃப். நம்முடைய ஆவி ஜீவன் அடைந்து விட்டது, உயிர் பெற்று விட்டது என்ற அர்த்தம். ஆனால் கெரசின் இல்லைன்னு வைங்க, என்னாகும்? அந்த வெள்ளை கருப்பாக இருக்கும் ஃபிலமெண்ட். நம்ம பாவம் செய்யும் பொழுது அப்படி தான் அந்த லைட் இஸ் quenched. The voice of conscience is silenced. பாவம் செய்கிற ஆத்மா சாவும். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானான். ரோமர் 3:23. ஆத்மாவுக்கு 3 கூறுகள்: இன்டலெக்ட், எமோஷன் அண்ட் வில். அறிவு, உணர்ச்சி, சித்தம். இது 3ம் ஆத்மாவின் செயல்பாடு. ஆத்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஆவியை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சாதான் வாழ்க்கையில் வெற்றிகரமாய் ஆண்டவரோடு நடைபெற முடியும். அநேகருக்கு ஆத்மா தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ஆத்மா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஆத்மா ஆவிக்கு ஜெயிலில் போட்டுருது, சைலண்ட் ஆக்கிடுது. அதனால் ஆவி செயல்பட முடியல. ஆவி இருக்காரான்னு தெரில. ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு நமக்கு கேட்கல. காரணம், we are soulish, மாம்சீக மனிதர்கள். that which is born of the flesh is flesh, that which is born of the spirit is spirit. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சம் மரணத்தை உண்டாக்கும், ஆவி ஜீவனை தரும். ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் எப்படி வித்தியாசம் சொன்னால், பருகும் பாலுக்கும் சுவற்றில் வெள்ளையடிக்கும் சுண்ணாம்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்பிரிட் இஸ் லைக் மில்க், ட்ரிங்கபிள். பட் சோல் ஒயிட் வாஷ் பண்ணுற ஒயிட் டிஸ்டெம்பர். குடிக்க முடியுமா? குடிக்க முடியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட் சோல்குள்ள மூழ்கி கோமால போயிடுச்சு. சாகலை, கோமால இருக்கு. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அந்த ஸ்பிரிட்டை எடுத்து தனியாக வச்சு சோலையும் ஸ்பிரிட்டையும் பிரிச்சிடுறார். அதான் அந்த வசனத்தில் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆத்துமாவையும் ஆவியையும் தனிப்படுத்தும் நிலையில் வெட்டி ஆண்டவரின் வசனம் ஊடுருவுகிறது. அந்த ஆண்டவருடைய வார்த்தை. ஆன்மாவை பயன்படுத்துவது சாத்தான். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஆத்மாவில் தான் மனிதன் பாவம் செய்கிறான். அது ஆவியை சிறைப்படுத்துகிறது. ஆவியை சிறைப்படுத்தி வைக்கிறது என்று பார்க்கும். ஆனால் ஆவி ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணும். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். அதிகம் துக்கப்படுத்த ஆவியானவரை நீங்கள் அவித்து போடுகிறவர்களாய் மாறுவீர்கள். அவித்து போடுறதுன்னா என்னது? அணைத்து விடுவது. இந்த மனசாட்சிங்கிறது உங்களுக்கு சொல்லும், இது தப்பு, இந்த பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆவியினின்று ஆத்மாவிற்கு கட்டளை ஆஸ்மாசிஸ் போன்று செல்ல வேண்டுமே அன்றி ஆன்மாவின் வேட்கை ஆவியை சிறைப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. ஆவி நோஸ், ஆவிக்கு தானா தெரியும். ஆனால் ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கணக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்டலெக்ட் ஆத்மாவில் உள்ள இன்டலெக்ட் சொல்லும், ஐ வாண்ட்டுங்க. இமோஷன் ஐ டிசைர், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும். எதை விரும்புகிற? சிகரெட் குடிக்கிறது, கல் குடிக்கிறது, ஐ டிசைர், இமோஷன். இன்டலெக்ட் சொல்லும், ஓகே டோன்ட் வரி, ஐ வில் கெட் இட். நம்முடைய உணர்ச்சி ஆசையை தோற்றுவிக்கும், அறிவு அதை எப்படி பெறுவது என்று சொல்லித்தரும், சித்தம் அதை வாங்கித்தரும். இதுதான் இன்டலெக்ட், இமோஷன் அண்ட் வில்.
ஆவியின் செயல்பாடுகள் 3: இன்ட்யூஷன், ஃபெலோஷிப் அண்ட் கான்ஷியன்ஸ். ஆன்மாவை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆத்துமா உலகத்தின் காரியங்களை புரிந்து கொள்வது போல ஆவி பரலோகத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளும். யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹெவன் த்ரூ யுவர் ஸ்பிரிட், born again spirit, as you understand the world through your soul. ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்த மட்டில் ஒரு பாமரனும் படித்து பட்டம் பெற்ற அறிவரும் அறிந்து கொள்ள முடியாத சத்தியங்களை படிக்காத ஒரு பாட்டியம்மா ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வார்கள். பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட். முதலூர்னு ஒரு ஊர் இருந்தது, திருநெல்வேலி. அந்த ஊரில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த பாட்டியம்மா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. நான் கல்லூரியில் படிக்கும்போது சொன்னாங்க, இந்த பாட்டியம்மாவுக்கு பரலோக காரியங்கள்லாம் எல்லாம் தெரியும். கல்லூரி படிக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மா பார்க்க போகிறேன். அந்த பாட்டியம்மா என் தலையில் கை ஜெபம் பண்ண, எனக்குள்ள அந்த ஞானம் மகனுக்கு வரணும், எனக்குள்ள புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு வரணும். கல்லூரி படிக்கும்போது அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, முதலூர் பாட்டியம்மா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எபேசியர் 1:4 உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே பிதா நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகிறது. கல்வி, கல்லுதல் என்றால் தோண்டுதல் என்று அர்த்தம். கல்வி என்பது நமக்குள்ள செத்து கிடக்கிற, பிறக்கும்போதுக்கு முந்தி இருந்த அந்த அறிவெல்லாம் இப்போ செத்து போய் கிடக்கு, அதை தோண்டி எடுடா, அதுதான் கல்வி. கல்லுதல், தோண்டுதல். ஆவிக்குரிய அறிவு உலகத்தில் வெற்றியுடன் செயல்பட ஆலோசனை வழங்குகிற ஒரு அறிவு. அபிஷேகம் நமக்கு காரியங்களை அறிய செய்யும். மனசாட்சி தவறுவதை குரல் கொடுத்து தடுக்கும். சிலர்களுக்கெல்லாம் அந்த மனசாட்சி என்னாச்சுன்னா செத்து போன மனசாட்சி. இங்கிலீஷில் சியர்ட் கான்ஷியன்ஸ். சியர்டுனா சுட்டரிக்கப்பட்டன்னு அர்த்தம். சுட்டரிக்கப்பட்ட மனசாட்சி. எது செய்தாலும் பரவாயில்லப்பா, பைபிள் வாசிட்டோம்ல போதும், எல்லாம் அதில் மறைஞ்சிருது. மனச்சாட்சி தவறுவதை குரல் கொடுத்து தடுக்கும். உள்ளுணர்வு செயற்பட வேண்டிய வழித்தடத்தை கோலமிட்டு காட்டும். உள்ளுணர்வு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரும். மனச்சாட்சி நீங்கள் தவறு செய்யும்போது தப்பு 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 செய்யாதன்னு சொல்லு. இந்த மனச்சாட்சி, இந்த உள்ளுணர்வு ஆண்டவர் தான் இதை போதிப்பார். எப்படி போதிப்பார்? அபிஷேகத்தினால் போதிப்பார். 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யூ நோ, த ஸ்பிரிட் நோஸ், த சோல் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். 1 யோவான் 2:27 நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற திருப்பொழிவு உங்களுக்கு அடித்தளமாய் இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. நோ கமிட்டி இஸ் ரிக்வயர்ட். அந்த திருப்பொழிவு உங்களுக்கு சகலத்தையும் புரியச் செய்கிறது. அது பொய்யென்று மெய்யானதே நீங்கள் அறிந்து கொண்டதற்கு இசைய உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள், அமையுங்கள். வாட் த ஹோலி ஸ்பிரிட் டீச்சர்ஸ் யூ டூ. முந்திரி கொட்டை மாதிரி முதல்லையே ஆவியானவரை கேட்காம இறங்கிறாத, அடி வாங்குவ, நஷ்டம் வரும். மனசாட்சிங்கிற வார்த்தை சுனிடேசிஸ் கிரேக்கத்தில், பழைய ஏற்பாட்டில் மனசாட்சிங்க வார்த்தையே வரல, புதிய ஏற்பாட்டில் தான் வருது. ஏன்னா அந்த மனசாட்சிங்கிறது ஷார்ப்பாகிறது புதிய ஏற்பாட்டில் தான். 31 தடவை வருதுன்னு சொன்னேன். சரி பார்ப்போம், அந்த மனசாட்சி ஏன் புதிய ஏற்பாட்டில் வருதுன்னா, மனசாட்சி செத்து கிடக்கிறதுக்கு உயிர் கொடுக்கிறதே இயேசுவின் ரத்தம் தான். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மனசாட்சி எப்படி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது? கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 10:22 தீய மனச்சாட்சியிலிருந்து விடுபட்ட உள்ளத்துடனும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலுடனும் நேரிய உள்ளத்துடனும் உறுதியான விசுவாசத்துடனும் தேவனை அணுகிச் செல்வோமாக. எப்படி போகணுமா? தீய மனச்சான்றிலிருந்து விடுபட்டு தூய மனச்சான்றை உடையவர்களாய், தூய நீரில் கழுவப்பட்டு, நீரில்னா ஆண்டவருடைய வாசனம்,
வசனத்தினால சரீரம் அப்படியே கழுவப்படணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம செய்த எல்லா பாவமும் ஒரே பாவம்தான். அது என்ன பாவம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம். ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நீ குடிச்சிருக்க, சிகரெட் பிடிச்சிருக்க, பொய் சொல்லியிருக்க, அடிச்சிருக்க, வேறு தப்பெல்லாம் வேதத்தில் சொன்ன தப்பெல்லாம் செய்திருக்க. வயசு 46 வயசில் நீ செய்த அநியாயம் அட்டகாசம்லாம் சொல்லணுமானா 46 வருஷம் ஆகும். அப்போ ஒரே பாவம் தான் அறிக்கை பண்ணணும். என்ன பாவம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் என்ற சிங்குலர். கர்த்தாவே, இது வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, அந்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொன்னோடனே இவ்வளோ பெரிய மூட்டையை எடுத்து சமுத்திரத்தில் ஆண்டவர் போட்டு அது ஆழமாக போக வச்சிடுறேன். அப்போ ரட்சிக்கப்படும் போது என்ன அறிக்கை பண்ணணும்? எத்தனை பாவம்? ஒரு பாவம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்? பாவம்ங்கிறது சிங்குலர்னு சொல்கிறேன். அது எப்படி வாசிக்கணும்? பரிசுத்த ஆவி வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகை கண்டித்து உணர்த்துவார். ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால் 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்ட பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். முதல்ல என்ன சொல்லியிருக்கு? சிங்குலரில் பாவம்னு சொல்லியிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ பாவங்கள்னு சொல்லியிருக்கு. அப்படியா பாஸ்டர்? நல்லா சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். இனி நாளையிலேருந்து நான் செய்த பாவத்தை உடனே அறிக்கையிட்டுறேன். உங்கள் வாழ்க்கையை அறிக்கையிடுறதுல போயிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவனுடைய மனசாட்சி தூய்மையாக இருக்கு. ஒரு பொய் சொல்ல, ஒருத்தருக்கு தீங்கு இழைக்கலை. தமஸ்கு சாலையில் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அவன் செய்த பாவம் ஒன்று தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது. தமஸ்கு சாலையில் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவன் பாவத்தை அறிக்கை பண்ணுறதுக்கே இல்லை, ரொம்ப கேர்ஃபுல் நடந்தான். அப்போஸ்தலர் 23:1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். எல்லா காரியங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். 2 மனசாட்சி இருக்கு. ஒன்று சுத்த மனசாட்சி, ஒரு பாவம் செய்யாமல் செய்த உடனே விழுந்து ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுகிற ஒரு மனசாட்சி, உடனே கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். இன்னொரு மனசாட்சி, பரவாயில்லப்பா எல்லாரும் செய்யறதானப்பா, நம்ம என்ன புதுசாக செய்யட்டோம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான். சுத்த மனசாட்சி இருந்தால் தான் ஆராதிக்க முடியும். ஒன்று. இன்னொரு மனசாட்சி என்னது? சூடுண்ட மனசாட்சி. தப்பு செய்து அந்த மனசாட்சி இருக்கதே சைலண்ட் ஆயிடுச்சு. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறதுனாலே அவர்களுடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி, seared conscience. ஜீவக்குரல் 14/1, மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.